வணக்கம் நண்பர்களே, விஜய் பேசுகிறேன். இந்த பிரபஞ்ச ரகசியத்தில் நிறைய விஷயங்கள் பேசிக்கிட்டு இருக்கோம். என்ன பண்ணால் நினச்சதெல்லாம் நடக்கும். ஃபஸ்ட்டு சொல்கிறேன், நாம் நினைக்கிற பிரபஞ்ச ரகசியமோ ஈர்ப்பு விதி டெக்னிக்ஸ் எல்லாமே மேஜிக் கிடையாது. இது வந்து ஒரு ஐடியா. எதுக்கு? ஒரு புதுவான பாசிட்டிவான எண்ணங்களை உணர்வுகளை உருவாக்குவதற்கான ஒரு ஐடியா அப்படின்னு வச்சுங்க. ஃபுல்லாக இதே நம்பி எதுவும் செய்யாமல் மொட்டை மண்ணில் உட்காந்துட்டு ஆடிக்கார் வரணும் வரவே வரும். அப்போ ஃபஸ்ட் விஷயம் என்னென்னா, பாசிட்டிவாக நம்ம திங்க் பண்ணுறோம். நம்மளோட மைண்ட் செட் சேஞ்சுக்கு தான் இந்த லா ஆஃப் அட்ராக்ஷன் யூஸ் ஆகுது. நான் திரும்ப சொல்கிறேன், லா ஆஃப் அட்ராக்ஷனை விட லா ஆஃப் ஆக்ஷன் முக்கியம். ரைட். இப்போ நம்ம வந்து மேனிஃபெஸ்டேஷன் நம்ம பண்ணுறோன்னு வச்சுப்போம். இப்போ நம்ம நினைக்கிறோம் நமக்கு இதெல்லாம் வேணும், நிறைய கனவுகள் இருக்குது, இலக்குகள் இருக்குது. அதையெல்லாம் முதல்ல பாசிட்டிவ் மைண்டால் பாருங்கள், பாசிட்டிவ் கண்ணால் பாருங்கள், மூன்றாவது கண்ணில் பாருங்கள். அப்படின்ற மாதிரி பாசிட்டிவான கண்ணில் பாருங்கள். இந்த பாசிட்டிவ் எண்ணங்கள் என்ன பண்ணுது, ஆட்டோமேட்டிக்காக அட்ராக்ட் பண்ணிகிட்டே இருக்குது. எதை? ஆப்பர்ச்சுனிட்டிஸை. நிறைய விஷயங்கள் வெளியில் கொட்டி கிடக்குது. அது வரைக்கும் உங்களுக்கு அது ஒரு வாய்ப்பாக தெரியல. இப்போ ஒரு வாய்ப்பாக தெரியுது. எத்தனை வாய்ப்புகளை, எத்தனை கோடி, எத்தனை லட்சம், எத்தனை ஆயிரம், எத்தனை 100 வாய்ப்புகளை கோட்டை விட்டுருக்கோம் தெரியுமா? நம்ம அதை மாற்றுவோன்ற. இப்போ ஒரு பாசிட்டிவ் தாட்ஸோட நம்ம எல்லாத்தையும் யோசிக்கும் போது அந்த பாசிட்டிவ்ன்ற வார்த்தையில் எண்ணம் சொல் செயல் அப்படிங்கிற அதை செய்யும் போது தான் எல்லாத்தையும் அட்ராக்ட் பண்ணும், கவர்ந்து இழுத்து வரும். இது வர என்ன ஆகும்னா, கொஞ்சம் கொஞ்சமாக நம்மளோட வாழ்க்கை தரம் மாற ஆரம்பிக்கும். நம்மளுடைய கனவுகள் ரியலாக மாறும். அதனால் எப்பயுமே ஓப்பன் மைண்டாக இருங்க. நான் சொல்கிறது தான், நம்புங்க. ஓப்பன் மைண்டாக இருங்க, நம்புங்க. சக்ஸஸுக்கு என்ன தேவையோ அதை செய்யுங்க. அதை விட்டுட்டு வெறும் மேனிஃபெஸ்டேஷன் பண்ணுறேன், லா ஆஃப் அட்ராக்ஷன் டெக்னிக்ஸ் பண்ணுறேன், அஃபர்மேஷன் பண்ணுறேன், செல்ஃப் டாக் பண்ணுறேன், கிராட்டிடியூட் பண்ணுறேன், அது மட்டுமல்ல. இதெல்லாம் பண்ணிவிட்டு செய்கிற வேலைகளை சரியாக, மிக சரியாக, நான் லாஸ்ட் வீடியோவில் சொன்ன மாதிரி தான், ஃபோக்கஸாக பண்ணிங்கன்னா, அந்த ப்ராசஸை நம்புனீங்கன்னா சத்தியமாக நீங்கள் ஜெயிப்பீங்க. இந்த பிரபஞ்சம் உங்களுக்கு கொட்டித்தர காத்திருக்கு. நீங்கள் ஒரு சாம்பியன். See you on top.